மருந்தீஸ்வரர் கோயில் தெப்பக்குளம் பஞ்சதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. திருவான்மியூர் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா இப்போ இந்த பேர் கரெக்டு தாங்க. ஈசிஆர் பக்கத்தில் இருக்குது. சங்க இலக்கியங்களில் படி திரு ஆமை ஊர் பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் ஆமைகள் நிறைய காணப்பட்டதால் அந்த பேர் வந்ததுங்க. பின்னர் வால்மீகி தலத்து இறைவனை வேண்டியதால் திரு வால்மீகி ஊர் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஊர் முன்பு எப்படி இருந்ததுன்றதை பாருங்க. இந்த இடத்துல பழைய திரைப்படங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. திருவால்மீகியூர் திருவான்மிகியூரா மாறி திருவான்மியூரா மாறிடுச்சுங்க. ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்கள் ராம்கி. அடையார் மற்றும் ஈசிஆர் பக்கத்தில் இருக்கிற திருவான்மியூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயில் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் வரும்போது ரோடுக்கு சென்டராக 1300 வருடம் பழமையான சோழர் காலத்து வால்மீகி கோயில் ஒன்று பார்க்கலாங்க. மருந்தீஸ்வரர் கோயில் ஆப்போசிட்டில் தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் இந்த 16 கால் மண்டபம் இருக்குங்க. 2 வீலர் காரில் வரதா இருந்தால் இங்கே பெரிய பார்க்கிங் ஒன்று இருக்குங்க கோயிலுக்கு ஆப்போசிட்டில். இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தராங்க. ராமாயணத்தை எழுதிய வால்மீகி அவரோட வாழ்க்கையில் சில தவறுகள் செஞ்சிருந்தார். அவர் மனம் திருந்தி இந்த இறைவனிடம் வேண்டி இறை அருள் பெற்றார். இந்த ஊரில் வால்மீகி நகர்னே ஒரு இடம் இருக்குங்க. இந்த கோயிலோட பேக் சைடில் மெயின் ரோடுங்க. மெயின் ரோடு 2ஆ பிரியும். நடுவில் வால்மீகிக்கு நினைவிடம் இருக்குது. டிராஃபிக் ஆகுதுன்னு அந்த சோழர் காலத்து கட்டடத்தை இடிக்கலான்னு பார்த்தாங்க. பட் கோர்ட் அலோவ் பண்ணலை. நம்ம சேனலில் ஏற்கனவே திருக்கச்சூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயில் வீடியோ நவம்பர் மாதத்தில் அப்லோட் பண்ணாங்க. அதுவும் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம். நம்பர் 26. இந்த கோயில் அப்பராலும் திருஞான சம்பந்தராலும் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். தொண்டை நாட்டு தலம் நம்பர் 25. 7 அடுக்கு கோபுரம்ங்க. பிரம்மாண்ட நுழைவாயில். பழைய காலத்தில் வெறும் மொட்டை கோபுரம் தாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ 2 7 அடுக்கு கோபுரங்கள் உள்ளதுங்க. இந்த கோயில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டதுங்க. கோபுரத்துலேருந்து உள்ளே நுழைஞ்சவொடனே சீலிங்கில் நீங்கள் சில பெயிண்டிங்ஸ் பார்க்கலாங்க. இந்த ஸ்தல புராணம் இந்த பெயிண்டிங்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடுங்க. இந்த தல புராண கதையில் வர மாதிரி ஒரு சில கோயிலில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போங்க. இந்த கோயிலோட மூலவர் மருந்தீஸ்வரர், தாயார் திருப்பூர சுந்தரி அம்மன். நம்ம சேனலில் திருக்கழக்குன்றம் திருப்பூர சுந்தரி அம்மன் கோயில் வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதுவும் பாடல் பெற்ற தலம் தாங்க. தொண்டை நாட்டு தலம் நம்பர் 28. அகத்தியர் மட்டும் அந்த குரூப் ஃபோட்டோவில் இல்லை. இந்த கோயிலோட ஸ்தல புராணம் பார்க்கும்போது இந்த படங்கள் பற்றியான விவரங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ராஜகோபுரத்துலேருந்து இந்த நுழைவாயில் வழியாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 2ஆம் நிலை கோபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலை நிகழ்ச்சி மண்டபம் இருக்குங்க. இந்த கலை நிகழ்ச்சி அரங்கம் நல்ல பெருசாக இருக்குங்க. அநேகமாக கல்யாணம்லாம் கூட இங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரங்கத்தோட பேர் ஸ்ரீ தியாகராஜர் கலை அரங்கம். இந்த இடத்துல அங்கங்கே கட்தூண்கள் நீங்கள் பார்க்கலாங்க. அநேகமாக பழைய காலத்து மண்டபம் ஏதோ இங்கே இருந்திருக்கும். அது பாடைஞ்சதுனால இந்த இடத்துல இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க போல. இந்த கோயில் ஃபுல்லாகவே நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு நிழல் கிடைக்கும். கோபுரத்தை பற்றி பேசினாலங்க, அந்த கோபுரம் கட்டி முடிக்க சுமார் 45 வருடங்கள் ஆனது என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2008 சுமார் 45 லட்ச ரூபா செலவில் அதை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த இடம், நடைபாதை, காம்பவுண்ட் வால், சின்ன சின்ன மண்டபங்கள் எல்லாம் 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த மண்டபத்துலேருந்து ஆப்போசிட்டில், அதாவது நுழைவாயிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் நந்தவனம் மற்றும் சித்திரக்குளம் பார்க்கலாங்க. கோயில் உள்ள ஒரு தெப்பக்குளம். இது உள்ளே குளத்துக்கு நேராக ஒரு சன்னதி ஒன்று இருக்குங்க. ஆனால் இது லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போக முடியல. வாங்க உள்ளே போய் இந்த கோயிலோட மற்ற சிறப்புகளெல்லாம் பார்க்கலாங்க. 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தில் பல்லவர்களால் கட்டப்பட்ட கோயிலை சோழர்கள் 9ஆம் நூற்றாண்டில் புதுப்பிச்சிருக்கிறாங்க. பின்னர் விஜயநகர பேரரசும் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. 2ஆம் நிலை கோபுரம் நுழைஞ்ச உடனே வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தனி சன்னதி. எதிர்க்க விநாயகரும் முருகரும் இருக்கிறாங்க. உள்ளே போய் விநாயகரையும் முருகரையும் தரிசனம் பார்த்துட்டு நேராக இங்கே அம்மன் சன்னதிக்கு வந்துடலாங்க. அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற தூண்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். இங்கே நரசிம்மர் இருக்கார். இதில் இருக்கிற எல்லா தூண்லேயும் சிற்பங்கள் சூப்பராக இருக்காங்க. திருக்கழக்குன்றம் திருப்பூர சுந்தரி அம்மன் கோயில் வீடியோவில் அம்மனை ஏன் முதல்ல தரிசனம் பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த அம்மனையும் சொக்கநாயகி என்றும்
சுந்தரநாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். இந்த திருப்பூர சுந்தரியம்மன் கருவறை சுற்றியுள்ள செவர்களில் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜேந்திர சோழனோட கல்வெட்டுகள்லாம் இருக்குங்க. இந்த வீடியோவோட கடைசியில் திருக்கழுக்குன்றம் திருப்பூர சுந்தரியம்மன் கோயில் வீடியோ லிங்க் தராங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 கால் மண்டபங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் நேராக இந்த மண்டபம் பார்க்கலாங்க. இது உள்ள தியாகராஜ சுவாமி சன்னதி இருக்குங்க. பக்கத்துலேயே ரைட் ஹேண்ட் சைடில் மூலவர் சன்னதிங்க. அபய தீட்சிதர் என்னும் ஒரு பக்தர் இந்த சிவபெருமானை தரிசிக்க இந்த தலத்துக்கு அவர் வரார். அந்த நேரம் பார்த்து கனமழை பெய்ந்ததால் திருவான்மியூர் பகுதி முழுக்க வெள்ளப்பெருக்கு. அவர்னால் இந்த நீரை கடந்து வந்து இந்த இறைவனை தரிசனம் பார்க்க முடியல. இப்போ தான் அடையாறுலையும் திருவான்மியூர்லையும் தண்ணி நிற்குதுன்னு பார்த்தா அந்த காலத்துலேயும் இந்த பிரச்சனை தான் போலங்க. அந்த பக்தர் முடிந்த அளவுக்கு அவர் வந்து அவர் சிவபெருமானை பார்க்கும்போது பின்னாடி இருந்து பார்த்துருக்கார். அந்த பக்தர் வருத்தத்தோட சிவபெருமானை வழிபட்டு உங்கள் முகத்தை பார்த்து தரிசனம் செய்ய முடியாதா என்று கேட்கவே அந்த பக்தருக்காக சிவபெருமான் மேற்கு திரும்பி காட்சி தரார். தியாகராஜ சுவாமி சன்னதியை சுற்றி வலம் வராங்க. நம்ம இப்போ அந்த பக்தருக்காக சிவபெருமான் மேற்கு திரும்பி காட்சி அளித்ததால் இங்கே இருக்கும் மூலவர் வந்து மேற்கு பார்த்து இருக்கிறார். சூரிய பகவானும் சந்திர பகவானும் சூரிய அஸ்தமன வேளையில் ஒன்றாக தினமும் வழிபடுவதால் இங்கிருக்கும் மூலவர் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. வசிஷ்ட முனிவர் செய்த சிவ பூஜைக்காக இந்திரன் தன்னிடம் இருந்த காமதேனுவை கருடன் மூலமாக அனுப்பி வைத்தார். மூலவர் மருந்தீஸ்வரர் சன்னதி. வசிஷ்ட முனிவர் பூஜை செய்யும் போது பால் சுரக்காம காமதேனு தாமதம் செய்யவே வசிஷ்ட முனிவருக்கு கோபம் வந்து சாபம் விடுகிறார். சாபத்தால் புனிதம் இழந்து காட்டு பசுவாக மாறிச்சு காமதேனு. இத்தலத்தில் வன்னி மரத்த அடியில் சுயம்பு லிங்கமாக இருக்கும் சிவனிடம் சாப விமோச்சனம் கேட்டு வழிபட்டது காமதேனு. லிங்கத்தின் மேலே தினமும் பால் சுரந்து சாப விமோச்சனம் பெற்றது. இதனால் இங்கிருக்கும் சிவபெருமான் பால்வண்ணநாதர் என்று அழைக்கப்படுகிறார். மற்றொரு புராணத்தின்படி வால்மீகி இந்த இறைவனை காண வரும்போது காமதேனு பயந்து சிவபெருமான் மீது ஏறியதில் கால் தடம் பதிந்ததாக கூறப்படுகிறது. 63 நாயன்மார்கள் இங்க பார்க்கலாங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற முருகப்பெருமான் உள்ள இருக்காருங்க. அவர் கூடவே அருணகிரிநாதரும் இருக்கிறார். மனம் திருந்தி வணங்கிய வால்மீகிக்கு இந்த சிவபெருமான் வன்னி மரத்த அடியில் காட்சி தருகிறார். அகத்தியர் இஸ்தலத்துக்கு வந்து இறைவனை வேண்டி தவம் செய்தார். அவருக்கும் வன்னி மரத்துக்கு அடியில் காட்சி தந்த சிவபெருமான் உலகத்தில் தோன்றி உள்ள நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் குறித்தும் மூலிகைகள் குறித்தும் உபதேசம் செய்கிறார். எனவே இங்கு உள்ள சிவபெருமான் மருந்தீஸ்வரராக திகழ்கிறார். பிரம்மன், இந்திரன், சந்திரன், சூரியன், ராமர், பார்த்தசாரதி மற்றும் பீரங்கி முனிவர் வழிபட்ட ஸ்தலம்ங்க. பாம்பன் சுவாமிகள் பாடி பரவசப்பட்ட தலம்ங்க. திருமுல்லை வாயில மாசிலாமணீஸ்வரர் கோயில் பார்த்தாலங்க அந்த மாதிரி இந்த ஸ்தலத்திலே நவகிரகம் கிடையாதுங்க. பறவைகள் வந்து நீர் பருகிறதுக்கான இடங்க. தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் கடலோரமாக இருக்கக்கூடிய 3 கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. மற்ற 2 கோயில்கள் வந்து திருவத்தியூரில் இருக்கும் தியாகராஜ சுவாமி கோயிலும் மயிலாப்பூரில் இருக்கும் கபாலீஸ்வரர் கோயிலும் தாங்க. கொடிமரம் மற்றும் நந்தி பகவான். இந்த கோயில் வந்து காலையில் 5:30 மணிக்கே சீக்கிரம் திறந்துறதுனால மதியானம் வந்து 11 மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்க. இங்கே நாங்கள் ஒரு தடவை லேட்டாக வந்தோம், சாமி வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறமா திரும்பி சாயந்தரம் தான் 4 மணிக்கு தான் திறப்பாங்க. இந்த கோயில் வந்து சிட்டிக்கு சென்டராக இருக்கிறதுனால டிராஃபிக் ஜாஸ்தி இருக்குங்க. அதனால் ஏர்லி மார்னிங்கே நீங்கள் வர்றது பெட்ரு. ஸ்தல விருட்சம் வன்னி மரம்ங்க. நான் இப்போ சொன்ன தகவலெல்லாம் இதில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அகத்தியருக்கும் வால்மீகி முனிவருக்கும் காட்சி தந்த இடம்ங்க. காமதேனு சாப விமோச்சனம் பெற்ற இடம். இந்த வன்னி மரத்தை சுற்றி வந்து இறைவனை வேண்டினால் நாம் நினைத்தது நிறைவேறும் என்பது இங்கு உள்ள ஒரு நம்பிக்கைங்க. இந்த ஸ்தல விருட்சம் பக்கத்திலேயே நாகர் சன்னதி இருக்குங்க. உள்ளே நம்ம என்ட்ராகும் போது அங்கே வந்து தளத்தில் வந்து ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்களங்க. அதில் ஒரு ஓவியம் வந்து சிவபெருமான் நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். அது ஏன்னா வால்மீகி முனிவருக்கு வந்து சிவபெருமான் நடனம் ஆடியபடி காட்சி அளித்தார். அகத்திய முனிவருக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், பல வீடியோக்களில் இதை பற்றி பார்த்துட்டோம். அவர் வழிபட்ட திருத்தலங்களில் எல்லாம் திருமண கோலத்தில் தான் காட்சி தருவார்.
அந்த ஓவியத்தையும் நம்ம பார்த்தோங்க, வரும்போதே பார்த்துட்டோம். வருடந்தோறும் அகத்தியருக்கு காட்சி அளித்ததை ஒரு விழாவாகவே கொண்டாடுறாங்க இங்கே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.